நம்மளுடைய சுக வாழ்வு, நம்மளுடைய சமாதானம், நம்மளுடைய சந்தோஷம், இதை எல்லாவற்றையும் கட்டுவதற்கு யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். அவர் கரம் மட்டும்தான் நம்ம வீட்டை கட்ட முடியும். அதான் வசனம் சொல்லுது, மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வீட்டை கட்டுவதற்கு அவங்களோட பிரயாசங்கள் எல்லாமே என்னவா இருக்குமாமா? விருதாவா இருக்குமா, வேஸ்டா இருக்கும். அப்ப நம்மளோட சொந்த முயற்சி கட்டக்கூடிய ஒரு வீடு அது முடியவே முடியாத ஒரு காரியம், அது விருதா. தேவன் ஒரு வீட்டை கட்ட வேண்டும், ஒரு திருமணத்தை கட்ட வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உணர்ச்சிகளை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது யாரால மாற்ற முடியும்? சந்தோஷம், சமாதானம். உன் கலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இதெல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா, கர்த்தருடைய கரம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு வீட்டை கட்ட முடியும். அப்ப மனுஷனுடைய பிரயாசம் எல்லாமே ஒரு வீட்டை எப்படி கட்டுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 24வது அதிகாரம்